அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் குற்றவாளி ஞானசேகரனுக்கு பின்னாடி இருக்கிற சார் யாருன்ற கேள்வி இன்னும் அப்படியே இருக்கு. ஆனா இப்ப வெளியே வந்திருக்கிற சில தகவல்கள் அந்த சார் யாரு, ஞானசேகரன் திமுக அனுதாபியா இல்ல திமுக உடன்பிறப்பான்ற கேள்விகளுக்கு விடை கொடுக்கிறதா இருக்கு. ஞானசேகரன் திமுக அனுதாபின்னு எழுதி கொடுத்தத சட்டமன்றத்துல படிச்சு தப்பிக்க பார்த்த ஸ்டாலின் எங்க அப்பன் புதருக்குள்ள இல்லன்னு சொல்லி மாட்டிக்கிட்ட கதையா சிக்கி இருக்காரு. பாலியல் வழக்குல முதல் நாள் மாட்டின ஞானசேகரனை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேசி கூட்டிட்டு போன சண்முகம் 170வது திமுக வட்ட செயலாளரா இருக்காரு. இது மட்டுமா, ஸ்டாலினும் விடை தெரியாத அந்த சாரும் அம்பலப்படுற மாதிரி இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துல வேலை பார்க்கிற சண்முகத்தின் உடன்பிறப்பு ராஜனோட கல்யாணம் முதலமைச்சர் வீட்டுல நடக்க இருந்ததாம். அப்புறம் ஞானசேகர் கேஸ்ல மாட்டினதும் ஸ்டாலின் வீட்டுல நடத்த முடியாம போயிருக்கு. ஆனா அந்த கல்யாணம் பிரியாணி புகழ் அமைச்சர் வீட்டுல நடந்திருக்கு. ஏன்னா வட்டச் செயலாளர் சண்முகம் பிரியாணி புகழ் அமைச்சருக்கு நெருக்கமா. இவ்வளவு செல்வாக்கான சண்முகம் ஞானசேகரனை காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்னன்ற கேள்விக்கு பதில், சண்முகமும் ஞானசேகரனும் நெருக்கம்னு சொல்றாங்க. அமைச்சர் டு வட்ட செயலாளர் டு திமுக அனுதாபின்னு ஒண்ணுக்குள்ள ஒன்னா இணைப்பு இருக்கிறது அப்பட்டமா தெரிய வந்திருக்கு. தொடர்பு இப்படி இருக்கும்போது பாலியல் வழக்குல சண்முகம், ஞானசேகரன் வீட்டுல பிரியாணி சாப்பிட்ட அமைச்சர், துணை மேயர்னு யாருமே விசாரிக்கப்படாதது ஏன் என்ற கேள்வியும் எழுந்திருக்கு. எந்த சாரை காப்பாத்த காவல் ஆணையர் அவசரமாக பிரஸ் மீட் வச்சாரு, தீர்ப்பு வந்ததும் திமுக ஏன் கொண்டாடுனாங்க, காப்பாற்றப்பட்டது ஒரு சாரா இல்ல பல சார்களா என பல கேள்விகள் மக்கள் மத்தியில எழுந்திருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் சொல்றது போல காலம் மாறி காட்சிகள் மாறும்போது இந்த கேள்விகளுக்கான விடை நிச்சயம் கிடைக்கும்.